வணக்கம் நண்பர்களே. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மேக்கர் இந்த சாஃப்ட்வேர் வந்து ஓல்டு வெர்ஷன், அதாவது இப்போ ஆன்லைன் வெர்ஷன் இருக்குது, ஆஃப்லைன் வெர்ஷன் இருக்குது. ஆஃப்லைன் வெர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இமேஜ் கம்ப்ரஸரு, கிராப்பிங் டூலு, அது மாதிரி எக்ஸ்ட்ரா டூல்லாம் வச்சு வர்றது தான் ஓல்டு சாஃப்ட்வேரு. அந்த சாஃப்ட்வேர் வாங்கினவங்க ரெகுலராக நான் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் வந்து இன்றைக்கி மார்னிங் வந்து நான் சிஸ்டம் ஆன் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணால் சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் ஆகலை அப்படின்னு சொல்கிறீங்க. இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம்தான். இதை எப்படி அந்த எரரை வந்து சால்வ் பண்ணுறது அப்படின்றது ஏற்கனவே ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஓல்டு வீடியோ போட்டிருக்கேன். பட் அதை வந்து யாரும் ரெஃபர் பண்ணல. சப்போஸ் அது மாதிரி ஒரு வீடியோ ஷேர் பண்ணாலும் அதை ஃபுல்லாக வாட்ச் பண்ண மாட்டீங்க. அது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆஃபீஸ் டைம் முடிஞ்சு கால் பண்ணுறீங்க, இல்லைனா வந்து சண்டேஸில் கால் பண்ணும்போது உங்களுக்கு சப்போர்ட் வந்து கொடுக்க முடியாது. அப்போது அந்த மாதிரி சூழ்நிலையில் வரும்போது நான் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண முடியல, நீங்கள் சொல்யூஷன் கொடுக்க மாட்டேறீங்க சார் அப்படின்ற மாதிரி வருத்தப்படுறீங்க. ஸோ அந்த மாதிரி கஸ்டமருக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் இப்போ போடுறேன். இப்போ உங்கள் சிஸ்டமில் வந்து நீங்கள் Windows 10, 11 இந்த மாதிரி சிஸ்டம் யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நீங்கள் பண்ண வேண்டியது, ஆன்டிவைரஸ் வந்து டெம்பரரியாக தான் டிசேபிள் பண்ண போகிறீங்க. ஏன்னா அது கூட டவுட்டாக கேட்குறீங்க, சார் நான் வந்து ஆன்லைன் ஒர்க் பண்ணுறேன், நீங்கள் வந்து ஆன்டிவைரஸை ஆஃப் பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னா டெம்பரரியாக தான் அதை ஆஃப் பண்ண போகிறோம். மறுபடியும் நம்ம ஆன் பண்ணி விட்டுக்கலாம். அதனால் உங்கள் சிஸ்டமில் எந்த விதமான ப்ராப்ளம் வராது. ஸோ இப்போ வந்து நீங்கள் ஆன்டிவைரஸே யூஸ் பண்ணல சார், அந்த கஸ்டமர் தான் நிறைய பேர் இருக்கீங்க. ஆனால் வந்து விண்டோஸ்லேயே வந்து உங்களுக்கு ஃபயர்வால் ப்ரொடெக்ஷன் வரும். அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் விண்டோஸில் வந்து சர்ச் பாக்ஸில் வந்து VIRUS வைரஸ்ன்னு நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே இந்த மாதிரி வந்து ஒரு செட்டிங் வந்து ஓப்பன் ஆகி நிற்கும். அதாவது வைரஸ் அண்டு த்ரெட் ப்ரொடெக்ஷன் செட்டிங்ஸ்னு. இதை வந்து ஜஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் ஓப்பன் ஆனதும் இந்த மாதிரி வந்து நிற்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வைரஸ் அண்டு த்ரெட் ப்ரொடெக்ஷன் செட்டிங்ஸ் அப்படின்னே வந்து ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து கீழே வந்து சின்னதாக பார்த்தீங்கன்னா மேனேஜ் செட்டிங்ஸ்னு ஒரு இடம் இருக்கும். அந்த மேனேஜ் செட்டிங்ஸில் போய்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இந்த ரியல் டைம் ப்ரொடெக்ஷனை நீங்கள் ஆஃப் பண்ணுறீங்க. ஆஃப் பண்ணதும் இந்த மாதிரி வந்து ஆஃப் ஆன மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு இது காமிக்கும் உங்களுக்கு. சரிங்க சார், இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு லிங்க்கு கொடுக்குறேன். நீங்கள் இந்த ஸ்டெப்பு வந்து நீங்கள் பண்ணாமலே நீங்கள் வந்து ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு சாஃப்ட்வேர் டவுன்லோட் லிங்க்கு கேட்குறீங்க இல்லையா, இந்த லிங்க் வந்து நீங்கள் போட்டுட்டு ஜஸ்ட்டு நீங்கள் என்டர் அடிக்கும்போது அந்த பாஸ்போர்ட் மேக்கர் டவுன்லோட் லிங்க் வருது. நீங்கள் டவுன்லோட் ஃபைல் கொடுத்ததும் இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து நான் டவுன்லோட் பண்ணும்போது நான் வந்து அந்த ப்ரொடெக்ஷனை வந்து ஆஃப் பண்ணாமல் பண்ணேன். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா குட் நாட் டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. ஆனால் அதுவே வந்து இப்போ பாருங்கள், நான் வந்து டர்ன் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் வந்து டவுன்லோட் கொடுக்குறேன். ஸோ இப்போ பாருங்கள் டவுன்லோட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்ததும் இப்போ வந்து அந்த செட்டப் ஃபைல் வந்து காட்டும். நீங்கள் அது மேலே வச்சு டபுள் கிளிக் பண்ணணும், இல்லைனா ஜஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கனாலும் வரும். இப்போ நிறைய பேர் வந்து இந்த ஸ்டெப்லேயே ஸ்டாப் ஆகி நின்றுறீங்க. அதாவது சார் எனக்கு இந்த விண்டோவில் வந்து டோன்ட் ரன்னு வருது, ஆனால் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க இல்லையா. மேலே வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து ஒரு அண்டர்லைன் பண்ண மாதிரி மோர் இன்ஃபோன்னு ஒரு இடம் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணதும் அதிலே ரன் எனிவேன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்து லோட் ஆகி நிற்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் விண்டோ. ஓகேவா சார், நான் ஏற்கனவே இன்ஸ்டால்லாம் இருக்குது சார், அது ஓப்பன் தானே சார் ஆகலை அப்படின்னாலும் அவங்களும் இதே மெத்தட் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அவங்க பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பேனலில் போயிட்டு அன்இன்ஸ்டால் ஏ ப்ரோக்ராம் அப்படின்ற இடம், இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம்ஸில் அன்இன்ஸ்டால் ஏ ப்ரோக்ராம், இதில் போயிட்டு ஏற்கனவே வந்து அந்த பாஸ்போர்ட் மேக்கர் அப்படின்னு இருந்ததுன்னா அதை நீங்கள் ரிமூவ் பண்ணணும். ஸோ இந்த ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ பாஸ்போர்ட் மேக்கர் இதுதான்னா அந்த ஃபைலை வந்து அன்இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா ரிமூவ் ஆகிடும். ரிமூவ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட்டுன்னு கொடுக்கணும். நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஃபோல்டர் வந்து கேட்கும். ஆனால் நிறைய பேருக்கு வந்து அந்த மாதிரி இஷ்யூ, அதாவது சார் நான் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன், ஆனால் இன்றைக்கி மார்னிங் ஓப்பன் பண்ணும்போது தான் ஓப்பன் ஆகலை அப்படின்றவங்களுக்கு இந்த ஸ்டெப்புக்கு நெக்ஸ்ட்டு கொடுத்தாலே வராது. அப்போ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ரௌஸ்ன்ற ஒரு இடம் இருக்கும், கொடுத்துட்டு அந்த ஃபைல் வந்து நீங்கள் எந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்கு, அதாவது நம்ம இப்போ டவுன்லோட் பண்ணோம் இல்லையா அந்த லிங்க்கில் போய்ட்டு அந்த ஃபைல் வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குன்றதை நாம் செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணி விடணும். அப்படி ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த இஷ்யூ வந்து சால்வ் ஆகிடும். அது உங்களுக்கு இந்த மாதிரி தான் நிற்கும். அதாவது ப்ரௌஸ்ன்ற இடம் கேட்டு குட் நாட் லொக்கேட் ஏ ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ நீங்கள் டவுன்லோடில் போயிட்டு இந்த ஃபைல் இருக்கு இல்லையா, இதுதான் செட்டப் ஃபைலு, அதை வந்து நீங்கள் மேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளியராக வரும்.
ஸோ இதுதான் ப்ரொசீஜர். இது ஜஸ்ட் நீங்கள் இந்த ஸ்டெப்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வந்து ஐகான் வந்து வந்துடும். ஸோ ஐகான் இந்த மாதிரி கிளியராக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ண மெத்தடில் எந்த எரரும் இல்லைன்னு அர்த்தம். சப்போஸ் வந்து இந்த ஐகான் வந்து டெலிட் ஆன மாதிரி இருக்குது, இல்லைனா வந்து ஒரு மாதிரி ஒயிட்டாக இருக்கும், ஃபுல்லாகவே பியூராக ஒயிட்டாக இருக்கும், ஆனால் பாஸ்போர்ட் ஃபோட்டோ மேக்கர்னு இது மட்டும்தான் இருக்கும், அது மேலே நீங்கள் கிளிக் பண்ணும்போது தானாகவே ரிமூவ் ஆகிடும். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு சிஸ்டமில் நீங்கள் பேசிக்காக பண்ண வேண்டிய விஷயங்கள். ஸோ ஆன்டிவைரஸ் இருந்ததுன்னா அதை ஃபஸ்ட்டு டிசேபிள் பண்ணுங்கள். டிசேபிள் பண்ணிவிட்டு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ஒவ்வொரு ஆன்டிவைரஸ்லேயும் எக்ஸ்க்ளூஷன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதாவது ஆட் எக்ஸ்க்ளூஷன். அதில் போயிட்டு சாஃப்ட்வேருடைய ஃபோல்டர் அப்புறம் சாஃப்ட்வேருடைய ஃபைல் இதை ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணணும். நான் ஏன் வந்து ஜென்ரலாக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தவங்க ஒரு ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ணுவீங்க. சில பேர் K7 யூஸ் பண்ணுவீங்க, சில பேர் குயிக்கீல் வச்சுருப்பீங்க, சில பேர் காஸ்பர்ஸ்கை வச்சுருக்கீங்க, அதே போல் அவாஸ்ட் 360 டிகிரி, அதெல்லாம் வந்து டோட்டல் 360 சொல்கிறோம் இல்லையா, அது அந்த மாதிரி எந்தெந்த ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் எக்ஸ்க்ளூஷன் எங்கே இருக்குன்றதை நீங்கள் தேடி பார்த்து அதில் தான் போய் ஒன்ஸ் ஒரு தடவை ஆட் பண்ணி விடணும். ஆட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அது ரிமூவ் ஆகாது. ஸோ இந்த வீடியோ வந்து ரெகுலராக இந்த பாஸ்போர்ட் மேக்கர் வாங்குறவங்களுக்கு இந்த டவுட் வர்றதுனால தான் இதை நான் போஸ்ட் பண்ணுறேன். இதை பற்றி வீடியோ ஏற்கனவே போட்டிருந்தாலும் மறுபடியும் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால இதை நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல். தேங்க்யூ.